இணைய பத்திரிகைகளில் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சில குறிப்பாக திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம். அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக, அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்த தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் இபிடிபி இறுதியில் தமிழரசோட சேர்றதுக்கு விரும்பினது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இணங்கினதுக்கு பிரதான காரணம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். தனித்தனியாக எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை விட்டாலும் எந்த ஒரு சபையிலேயும் அறுதி பெரும்பான்மை வழங்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை வாக்கை மக்கள் வழங்கியிருந்தார். ஆகவே உண்மையிலே நடக்க வேண்டியது தமிழரசு கட்சியும் எவ்வகையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததோ தமிழரசு கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு அதன் ஊடாக ஒரு ஸ்திரத்தன்மையை ஒவ்வொரு சபையிலையும் உருவாக்குறது தான் பொருத்தமாக இருக்குமே தவிர அதை விட்டு மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக செயல்படுகின்ற தரப்புகளோடு கூட்டு சேருவதும் அதுவும் தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பலமான கூட்டை தோற்கடிப்பதற்கு செயல்படுவது உண்மையிலே பொருத்தமல்ல. அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும், மக்களுக்கும் அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும். எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டை கைச்சாத்திட்ட பொழுது நாங்கள் பகிரங்கமாக தமிழரசு கட்சிக்கு ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம். எங்களுடைய கதவுகள் துறந்துத்தான் இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றிணைஞ்சிருக்கிறபடியால் இது தமிழரசு கட்சியை ஊரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு கூட்டல்ல, மாறாக இந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை படித்து அதில் எவரும் பிழை கண்டுபிடிக்க முடியாத வகையில் தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்பந்தத்திலே அம்சங்கள் அமைந்துள்ளது.
ஆகவே தமிழரசு கட்சி அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கம் இருக்க முடியாது. உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நேசித்து நடக்கிறதாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற எந்த ஒரு கொள்கைக்கும் அதை நிராகரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அவை தமிழரசு கட்சி இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோம். தமிழரசு கட்சி வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசு கட்சியும் இந்த கூட்டு முயற்சிக்கு பெற வேண்டும். வருவதின் ஊடாக தமிழரசு கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளுடைய பதவிகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்த, அதுதான் நோக்கம் என்றால் இன்றைக்கு கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு செயல்பட்ட தரப்புகளோட கூட்டு சேர்ந்த பதவியை பெறுவது தான் நோக்கமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற எங்களுடைய தரப்போட சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பதவியில் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எவரும் வந்து எவருடைய பதவியும் வந்து பறிக்கிறதுக்கு இங்கே செயல்பட போவது இல்லை. ஆனால் அதை விட்டு உண்மையிலே வந்து தேசியத்துக்கு மாறான தரப்பு மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து ஒவ்வொரு வாக்கும் வந்து பேரினவாத தரப்புகளுக்கு துணை போகின்ற கட்சிகளுக்கும் வந்து நிராகரிக்கணும் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் வாக்கள் உண்டு. அவ்வகையான வாக்கை பெற்று போட்டு அதே பேரினவாத கட்சிகளுக்கு வந்து முழுமையாக துணை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கிறன்றது முற்றிலும் ஒரு தவறான செயல் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த தலைமைத்துவத்துக்கு தயவு செய்து சரியான விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள், பேசாமல் இருக்காதீர்கள். சில வேளையில் வந்து வேறு காரணங்களுக்காக வந்து அவர்கள் தவறான முடிவுக்கு அவர்கள் போகிறதை நீங்கள் சுட்டி காட்டி அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் மட்டத்தில் முரத்தி வெறுப்பு கணிசமாக வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கின கட்சிகள் தொடர்பாக இருந்தது. பாராளுமன்றத்தில் வந்து அந்த வெறுப்பு கணிசமான சேதத்தையும் ஏற்படுத்தினது. அது அப்படி இருக்க 6 மாதத்துக்குள்ளே இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து மக்கள் சரி தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிற இடத்துல அந்த வாக்கை பெற்ற பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து இவ்வகையிலே செயல்படுவது உண்மையிலே வந்து ஒரு பாரிய பின்னடைவை தமிழ் தேசியத்துக்காக ஏற்படுத்தும். அதை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்மையுடன் தொடர்ந்தும் வலியுறுத்த விரும்புகின்றோம்.